இந்த வயசானவங்க ஜட்ஜ் முன்னாடி மண்டி போட்டு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த அளவுக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நேனா கசையானி அப்படின்ற அந்த வயசானவங்க பார்த்தீங்கன்னா, காடுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில வாழ்றாங்க. அவங்க பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்த்துக்கிட்டாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்க பசங்கலாம் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால அந்த காட்டு பகுதியில இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது குளிர்காலத்தில இவங்கள வெப்பமா வச்சுக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாம இவங்க சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, மரத்த வெட்டியே ஆகணும். அந்த டீ கூட அவங்க இருக்கக்கூடிய அந்த நாட்ல டீ கூட வெட்டக்கூடாது. இவங்க போய் தெரியாம டீ கூடுன்னு தெரியாம போயிட்டு டீ கூட வெட்டிட்டுறாங்க. வெட்டின உடனே அங்க சுத்தி இருக்கக்கூடிய கிராமவாசிகள்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து என்னங்க நீங்க இந்த மாரி இந்த மரத்த வெட்டுறீங்க, வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அப்படிங்களாங்க எனக்கு தெரியாதுங்க. இந்த மாரி என் பசங்கலாம் நான் பார்த்துக்கல. நான் தான் அந்த மாரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அந்த கிராமவாசியில ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இந்த பாட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. இருந்தாலும் 1, 2 பேர் என்ன பண்றாங்க, போயிட்டு கம்ப்ளைண்ட் குடுத்துடுறாங்க. இந்த மாரி பாட்டி வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி மரத்த. உடனே ஜட்ஜ்லாம் கூப்பிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. விசாரிக்க வந்து அவங்களும் ஜட்ஜ் முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. இந்த மாரி என்னோட சிச்சுவேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ் முன்னாடி சொல்றாங்க. சொன்ன உடனே இதெல்லாம் பார்த்த ஜட்ஜ் டிஸ்கஸ் பண்றாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் டிஸ்கஸ் பண்ணி இந்த மாரி விஷயம் நீங்க தெரியாம பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிய மன்னிச்சு விட்டுர்றாங்க. இந்த கதையில யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.